ஒரே நாளில் ஈரான் அடுத்தடுத்து நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் உண்மையிலேயே வியக்கத்தகுந்த வகையில் தான் இருக்குது. அதாவது ஈராக்கு, ஜோர்டானு, குவைத்து, ஐக்கிய அரபு எமிரகம், பக்ரைன், சவுதி அரேபியா மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை வரிசைப்படுத்துகிறாங்க. அமெரிக்காவினுடைய விக்டரி தளத்தில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டதுக்கு காரணம் ஐஆர்ஜிசி பொறுப்பேற்றிருக்காங்க. ஜோர்டானுடைய அகாபா அப்படிங்கிற அந்த இடத்துல இஸ்ரேலிய இராணுவத்துடன் தொடர்புடைய தளத்தின் மீது ஏவுகணை தாக்குதல். ஞாயிற்றுக்கிழமை மாலை, அதாவது நம்ம நேற்றைய தினம் முடிச்சதற்கு பிறகு, செய்தியெல்லாம் முடிச்சதற்கு பிறகு மின்னாலையில் அதனுடைய கட்டடம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதில் ஒரு நபர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் காரணமாக துபாயினுடைய விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறக்குவது தவிர்க்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. துபாயிலையும் சில இடங்களில் மழை காரணமாகவும் வானியல் சூழல் காரணமாகவும் சில ஃப்ளைட்டை தரையிறங்கிறதுல சிரமம் ஏற்பட்டிருக்கு. எதுவும் கேன்சல் ஆனதாக இதுவரைக்கும் தகவல் இல்லை. அதே மாதிரி ஈரானுக்கு இழப்புகள் எதுவும் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. காலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், ரைட்டா, அந்த இடத்துல ஈரானுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று இருக்குது. ஈரானுடைய கம்பெனி அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல ஐஆர்ஜிசியை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. எதனால் அந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஐஆர்ஜிசியை சேர்ந்த அதிகாரிகள் அந்த இடத்துல இருந்திருக்கலாம், இல்லை ஈரானை சேர்ந்த முக்கியமான நபர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கலாம். இது தொடர்பான தகவலும் இஸ்ரேலுக்கு கிடச்சிருக்கலாம். அதனால் அந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த இஸ்ரேல் ஸ்ட்ரைக் நடத்தினதில் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டதாக ஈரான் சைட்லேருந்து எதுவும் தகவல் இல்லை. பட் பில்டிங் டேமேஜ் ஆகிருக்கு.